Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இந்தா நீ கேட்ட கிட்டு இத நீ போட்டுக்கிட்டீனா அப்படியே சின்ன வயசு மோட்டு மாதிரி ஆயிடுவே. அதுக்கப்புறம் உன் சேட்டையை நீ காட்டலாம். இது வெறும் 2 கோடி மட்டும்தான். வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். நம்பர் 1 சாருக்காக சேர் போடுங்க. அப்புறம் அவருக்கான பணத்தை கொண்டு வந்து கொடு. இது என்னது? சின்ன பசங்க விளையாடுற போலி நோட்டு. ஆனா சேர்ல வச்சிருக்கிற ராக்கெட் உண்மையானதா சார்? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஒவ்வொரு முறையும் என்ன எப்படிதான் ஏமாத்துற? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இத ஒரு முறை போட்டு பார்க்கலாம். வைரஸ் சார் இதை எப்படி ரெடி பண்ணிருக்காரு நானும் பார்க்க போறேன். நான் அப்படியே சின்ன வயசு மோட்டு மாதிரி இருக்கல. இப்ப நான் சின்ன வயசுல மோட்டு எப்படி இருந்தானோ அதே மாதிரி மாறிட்டேன். இப்ப இத வச்சு அந்த மோட்டுவை ஒரு வழி பண்ண போறேன். வணக்கம் சாமி. மகனே கொஞ்சம் நில்லு மகனே. மகனே உன்னோட பேரு மோட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நீ இந்த நகரத்தோட ரொம்ப நல்ல மனசு படைச்ச மனுஷன் எனக்கு நல்லாவே தெரியும். சாமிக்கு என்னோட வணக்கங்கள். சாமிக்கு என் வணக்கங்கள். சாமி சாமி உங்களுக்கு என்ன பத்தி எப்படி தெரியும்? நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும் மகனே. உன்ன மாதிரி நல்லவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். இன்னைக்கு நீ உன்னோட சின்ன வயசை பார்க்க போற. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது நடக்க வாய்ப்பே இல்லல்ல. இல்ல வாய்ப்பு இருக்கா? எல்லாமே சாத்தியமாகும் மகனே. ஒருவேளை உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை நீ என்ஜாய் பண்ணணும். இப்படி கேள்விலாம் கேட்க கூடாது. இதுவே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். என்னோட ஆசீர்வாதம் மகனே. நீங்க சொன்ன எல்லாம் சரிதான் சாமி. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அது மட்டும் நடந்துச்சுன்னு வைக்கல, நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் கேட்பேன். என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் உன்னோட சின்ன வயசு உருவ மோட்டும். என்னது? இப்பதானே அந்த சாமி சொல்லிட்டு போறாரு, அதுக்குள்ள இது நடக்கணுமா? என்னது? அவர் சொன்ன மாதிரியே நீ வந்து என்ன மீட் பண்றியாடா? ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த? அத முதல்ல சொல்லு. உங்களை நான் அண்ணான்னு கூப்பிடலாம்ல. நீ என்னோட சின்ன வயசு, நீ நானும் ஒண்ணு. நீ எப்படி என்ன அண்ணான்னு கூப்பிடுவ? வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். நீங்க சீனியர் மோட்டு, அப்புறம் நான் உங்களோட ஜூனியர் மோட்டு. இப்ப இது சீனியர் ஜூனியரோட ஜோடி. ஓகே ஓகே, நீ என்ன அண்ணா அண்ணன் தாராளமா கூப்பிடலாம். நீ சின்ன மோட்டோ, நான் பெரிய மோட்டோ. அண்ணா அண்ணா, நீங்க என்கிட்ட ஒரு முறை சொன்னீங்கல்ல உங்க நண்பரோட தலையில தபையில வாசிச்சு காட்டுறேன்னு. ஆனா இது வரைக்கும் நீங்க அவர் மண்டையில தபையில வாசிக்கவே இல்ல. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஒருவேளை நான் அந்த மாதிரி சொல்லி இருந்தேன்னா நான் இப்பவே போய் பத்துலுவோட தலையில தபையில வாசிக்கிறேன். என்ன சரியா? இப்ப கலக்கலா இருக்க போகுது. பத்துலுவோட தலை வீங்க போகுது. பத்துலு தலையில தப்பேல, பத்துலு தலையில தப்பேல, பத்துலு. அப்படி
தா. எதுக்குடா என் மேல கைய வைக்க மோட்டோ? பத்லு, நான் என்னோட சின்ன வயசு மோட்டுவுக்கு நான் சின்ன வயசு மோட்டுவா இருக்கும்போது ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்திருக்கேன்டா பத்லு. அதாவது உன் தலையில அடிக்கிறேன்னு அதை மட்டும் நான் செய்யலன்னு வைய வாக்கு தவறிட்டா மோட்டுன்னு நாளைக்கு வரலாறு தப்பா பேசுண்டா. ஏய் இதெல்லாம் ஓகே தண்டா. இது என்னடா இது புது நாடகமா இருக்கு? பத்லு, ஐ வெரி சாரிடா. இதுக்கு மேல என்னால எந்த டீடைல்ஸும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா குட்டி மோட்டு என் மேல ரொம்ப கோவப்படுவான்டா. அப்புறம் என்ன மீட் பண்றதுக்கு வர மாட்டா. அடே மோட்டோ, நீ என்னடா புது கதை எல்லாம் சொல்ற? அது எதுக்கு உன்னை சந்திக்க வரணும்? அது எதுக்கு மறுபடியும் உன்னை சந்திக்க வராதுன்னு வேற சொல்லுற? இருந்து பதில் சொல்லிட்டு போடா பானை. அதாவது இவன் கண்டிப்பா யார்கிட்டயும் வசமா சிக்கியிருக்கான்னு தோணுது. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? குட்டி மோட்டு, குட்டி மோட்டு, குட்டி மோட்டு, ஓடியா ஓடியா. நான் சொன்ன மாதிரியே சொன்னதை நிறைவேத்திட்டேன். கிட்ட வாடா குட்டி மோட்டு, குட்டி செல்லம், குட்டி மோட்டோ, பையா. நீடா. வெரி குட் வெரி குட் சீனியர். நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேத்திட்டீங்க சீனியர். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. அடே நீ ஏன்டா என்ன மறுபடியும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற? நீ என்னோட ஜூனியர், அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இட்ஸ் ஓகே. அண்ணா, நீங்க எனக்கு ஒரு தடவை வாக்கு கொடுத்தீங்களே, அத மறந்துட்டீங்களா அண்ணா? நீங்க ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிற ஸ்கூல் பெல் அடிப்பன்னு சொன்னீங்கல்ல, பசங்களுக்கு லீவ் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா பாருங்க, இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு கொடுத்த அந்த வாக்க உங்களுக்கு நிறைவேற்றணும்னு தோணவே இல்லையே அண்ணா. நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க அண்ணா. அண்ணா இஸ் a cheater. அண்ணா இஸ் a cheater. இல்ல ஜூனியர், நீ அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாரு, நான் இப்பவே போய் ஸ்கூல் பெல்ல அடிச்சு எல்லா பசங்களையும் ஸ்கூல்ல இருந்து கிளப்பி வர்ற பாரு. ஜாலியா இருக்கும்டா. அட அட நில்லுப்பா, எங்க போய்கிட்டு இருக்க? எதுக்காக பெல் அடிக்கிற? நில்லுங்க பசங்களா, எங்க போறீங்க? நில்லுங்க பசங்களா, நில்லுங்க பசங்களா, நில்லுங்க நில்லுங்க பசங்களா, எங்கேயும் போகாதீங்க. ஏய் யாருடா நீ? நில்றா, ஓடாத, நில்லு. ஓடுங்க, ஓடாத, நில்லு. எங்க ஓடாலும் விட மாட்டேன், நில்லு. ஆஹா, எனக்கு ஏற்கனவே லைட்டா கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அது இப்ப கன்ஃபார்மா ஆயிப்போச்சு. இந்த டண்டனக்க டான் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? இந்த டண்டனக்க டான் தான் அவனோட அப்பாவித்தனத்தெல்லாம் பயன்படுத்தி மோட்டுவை முட்டலாக்கிக்கிட்டு இருக்கானா? டாக்டர் ஜட்கா சார், இந்த டண்டனக்க டான் இருக்கானே நம்ம மோட்டுவை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் சார். கரெக்டான டெவலப்மெண்ட் ஆகணும். இவன் ஏன்டா வந்தான்னு இருக்கு. இவன் பேச்ச கேட்டு பண்ணா எனக்கு அடி மட்டும் தான் கிடைக்குது. என்ன வலி. கதவு திறப்பா. யாராவது யோ இரியா, கதவை திறக்கறானே. யோ யாரா நீ? அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, நான் தான்ப்பா, உன்னோட வயோதிகம். ஆமாப்பா, உன்னோட வயோதிகம். என்னது? இது என்னடா இது புதுசா ஒண்ணு வந்திருக்கு? என்னால நம்பவே முடியல. நான் வயசான இப்படிதான் இருப்பேனா? கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதா இருக்கு. இன்னைக்கு எனக்கு லக்கி டே தான். சொல்லுங்க வயசான மோட்டோ, என்ன மேட்ரு சொல்லிட்டு போயா. அட என் தம்பி, என் நண்பா, என் உயிர் தோழா, ஃபுர்ஃபுரி நகர்ல ஜானுங்கிற ஒரு மோசமானவன் இருக்கிறான்ப்பா. அவனை துணி துவைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் கல்லு மேல வச்சு நீ துவன்னு துவைச்சன்னா இந்த ஃபுர்ஃபுரி நகரே இனி நிம்மதியா இருக்கும்பா. ஆமா, ஃபுர்ஃபுரி நகரத்தோட நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இப்பவே அந்த ஜானுக்கு நான் யாருங்கிறத காட்டிட்டு வரேன். இன்னைக்கு நாள் முழுக்க மோட்டுவ நல்ல அடி வாங்க வச்சாச்சு. மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜான், நான் சொல்றத நீ நம்பவே மாட்டேன். வயசான மோட்டு என் முன்னாடி வந்து நடந்தத சொன்னான்டா. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ நம்பவே மாட்டேன். நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு எப்படி சான்ஸே இல்லையே. ஓ, சின்ன வயசு வருதுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இதுக்கு எப்படி சான்ஸ் இருக்கு? என்னடா கேள்வி கேக்குற நீ? என்னோட சின்ன வயசு மோட்டு வரும்போது என்னோட வயசான மோட்டு வராதா என்ன? வரும்டா, நீ அதை நம்பிட்டு ஆகணும்.
மோட்டு என்ன பண்ணிக்கிட்டு நீ? நான் ஏற்கனவே குளிச்சுட்டேன் மோட்டு. என்ன விட்டுடு. ஜான் வாயை மூடிட்டு படுத்துக்கிட்டே இரு. என் வயசான மோட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. நான் உன்னை இந்த இடத்துல போட்டு அழுக்கு துணியை துவைக்கிற மாதிரி நல்லா துவைச்சு எடுத்தே ஆகணுமா? அப்பதான் புர்புரி நகரம் நல்ல நிம்மதியா இருக்குமாண்டா. சொன்னது புரிஞ்சது இல்ல? வேண்டாம் மோட்டு, என்ன விட்டுடு. இதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல மோட்டு, என்ன விட்டுடு. நான் சின்ன வயசா இருக்கிறதுக்கு மட்டும் தான் வைரஸ் கிட்ட மேக்கப் வாங்கினேன். என்ன கேட்ட ஜான்? புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க மோட்டு. நான் தான் உன்னோட சின்ன வயசு பையனா வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடு மோட்டு. அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, என் உயிர் தோழா, நான் தான்ப்பா உன்னோட வயோதியம். ஆமா, ஜான் உன்னை முட்டாளாக்க பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனாலதான்ப்பா நான் வயோதிகம் மாதிரி மாறி உன்கிட்ட வந்தேன். ஆமா, எப்படிப்பா இருந்தது என் ஆக்டிங்? என்ன ஜான், நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்டா? இது வரைக்கும் ஒரு மோட்டு கிட்ட அடி வாங்கியிருக்க. ஆனா இன்னைக்கு நீ சின்ன மோட்டு கிட்டயும் வயசான மோட்டு கிட்டயும் தருமடி வாங்க போறடா சின்ன பையன். போட்டு என்ன விட்டுடு போட்டு. நீ எதுவும் பண்ண வேண்டாம், என்ன விட்டுடு. மன்னிச்சு விட்டுடு போட்டு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.